அனுபவம் வந்தம்மா இதுக்கு காரணம். மெயினாக சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ். எல்லாத்துக்கும் பேஸ் மனம். மனத்துக்கு அப்புறம் சிந்தனை, சிந்தனைக்கு அப்புறம் செயல். இது மூணும் தான் உலக தொடர்ச்சி. அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும். மனசு சிந்திக்குது, கடவுள் எப்படி இருப்பார், அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார், அவருடைய செயல்கள் என்ன, இது சரியா தப்பா, இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது. அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது எது பேஸாக இருக்குது அப்படின்னா, கண் ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, காது ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, மூக்கு ஒன்று பேஸ் ஆகுது, வாய் ஒன்று பேஸ் ஆகுது, உடல் ஒன்று பேஸ் ஆகுது. இது வெளிப்பொருள். இந்த அஞ்சியுமே வெளிப்பொருள். அப்போது இந்த அஞ்சியும் ஞானி என்ன சொல்கிறான், பொய்டான்றான். ஆனால் அஞ்ஞானி என்ன சொல்கிறான், இது மெய்டான்றான். அப்போ ஞானி சொன்னது மெய்யா, அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது. ஏன்னா இந்த அஞ்சியுமே மண்ணு தொன்ன போகுது இல்லையா. மனம் இந்த அஞ்சினுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது. அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த அஞ்சினுடைய பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது. அப்போது இதில் முக்கியமான பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட, கண்ணுக்கிட்ட. அதுக்கு அடுத்தது காதுக்கிட்ட, அதுக்கப்புறம் தான் மீதி இந்த 3 பொருள்கிட்ட. அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். கண் எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். மீதி மூக்கு மோடுறது, உடல் உணர்றது, வாய் பேசுறது, இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான். இந்த 2 பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பும் சேர்ந்து தான். ஆகாயம்னா காது, நெருப்புன்னா கண். இந்த 2ம் சேர்ந்து மனம்ன்ற காத்துக்கிட்ட பதிலை சொல்லி எனக்கு செயலை செய்ய சொல்லுது. அது செய்யுது. இது எப்படி செய்யுது? இதுக்கு பேர் அந்தகரணம். அந்தகரணம்னா என்ன, இல்லாதது இருக்குது. அந்தகரணம்னா இல்லை அது, ஆனால் இருக்குது. இது குழப்பமான விஷயமாவே தெரியும். இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம், அது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த அந்தகரணம்ன்ற மனம் இல்லை, ஆனால் செயல் புரியுது. இது எப்படி செயல் புரியுது, என்னென்னவா இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், 4ம் சேர்ந்தது அந்தகரணம். இந்த 4னுடைய செயல்பாடும் இந்த 4னுடைய செயல்பாட்டையும் எடுத்துக்குது. அப்போது மறைமுகமாக இருந்து உடலுக்குள்ளே எல்லாம் கெட்டி பொருளாகுது. கண்ணு கெட்டி பொருளாகுது, காது கெட்டி பொருளாகுது, மூக்கு கெட்டி பொருளாகுது, வாய் கெட்டி பொருளாகுது, உள்ளகிற பொருளெல்லாம் கெட்டி பொருளாக. மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் இல்லை. உலகம் ஃபுல்லாக நான் மனசை பற்றி பேசினுக்கிறோம். அப்போ மனம்ன்ற பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா சுவாசமாக இருக்குது. அப்போது இந்த சுவாசமாகப்பட்டது பேர் என்ன இதுக்கு? உயிர். அப்போ இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர். இது உயிராக இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லை அதுக்கு. ஆனால் இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் நுழைஞ்ச உடனே கண் பார்த்து சொன்னது, காது பார்த்து சொன்னது, மூக்கு பார்த்து சொன்னது, வாய் பார்த்து சொன்னது, இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த உடனே மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு. அது வரைக்கும் மனம் இல்லை, அது உயிராக தான் இருந்தது. அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோட மனம்ன்ற பொருளாச்சு. மனம்ன்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. சிந்தித்த உடனே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காரணம்னா சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவு, புத்திமன்னா ஆலோசனை, அகங்காரம்னா முடித்தல், மனம்னா செய்ய சொல்கிறது, குருவாக இருந்து வழி நடத்துது. அப்போ இந்த 4 பொருளும் இல்லை, இருந்துக்குன்னு உலகத்தில் வழி நடத்திங்குது. அப்போ ஞானத்தினுடைய முடிவு என்ன? இந்த 4 அழிச்சிடு. இந்த 4 அழிச்சா என்ன இருக்கும்? இப்போது நான் ஒரு ரவுடி, 3 பேர் அடியாட்களை வச்சுன்னுக்கிறேன். அவர் போய் இதனை பண்ணி, இவரை போய் என்ன பண்ணி, இவர்கிட்ட பிடிக்கணுவா, அவர்கிட்ட பிடிக்கணுவான்னு சொல்லின்னுக்கிறேன். எல்லாம் செய்துன்னுக்கிறாங்க. இந்த 3 பேரை கொண்டுட்டா நான் தனித்து வாழ முடியுமா?
ஏன்னா இவ்வளோ அட்டியும் பண்ணிக்கிறாங்க. ஊர் என்ன விடுமா, என்ன வந்து என்ன பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன். அப்போ நான் பிறந்தது ஆன்மாவில், ஆன்மாவோடு இணைஞ்சிடுவேன். அப்போ மனம் என்ற ஒரு செயல் இல்லை. மனம் என்ற செயல் இருக்கிற வரைக்கும் மனித செயல். மனம் என்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகானுடைய செயல். ஒரு ஆற்றல் தனக்குள்ளே இருக்கிறது தெரியாது. அதை இன்னொருத்தர் செய்யும்போது தான் ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் ஏற்படும். அப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளங்கள் தேவைப்படுது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், தீமை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை, நன்மை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை. ஆனால் அதை தீமையை யார் எடுக்க மாட்டான்னா, நல்லவன் தீமையை எடுக்க மாட்டான். நல்லவன் நல்லதை மட்டும் பார்ப்பான். அந்த நல்லதை பார்க்கும்போது அவர் செய்தது ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நமக்கு முன்னோர்கள் இதெல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க. அதை தான் நம்ம பின்பற்றின்னு வரோம். நம்ம ஒன்றும் புதுசாக வானத்தில் குதித்து நம்மளே தான் கண்டுபிடிச்ச செய்யலை. இதை எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்களே. அந்த முன்னோர்களை பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கையிலும் துன்பம் இல்லாத மன அமைதியோடு வாழலாம். அவங்கள பின்பற்றாத அவர் என்ன நான் பின்பற்றது என் வாழ்க்கை நான் வாழ்வேன் வாழும்போது துன்பங்கள் வரும்போது நீ தான் அனுபவிச்சாகணும். அதனால் முன்னோர்களை பெரியவங்களை பின்பற்றி போகிறது தவறே கிடையாது. அது ஒரு நல்ல உதாரணத்துக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய விஷயம். அது சில பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் வேணும் உலகத்தில். அந்த அடையாளத்தை பார்த்து தான் நம்ம எல்லோரும் செய்கிறோம். அதை நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அதை பார்த்து செய்கிறோம். இப்போ நம்ம தாய் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா நம்ம இப்படி வாழறோம். நம்ம தாய் எப்படியோ இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலனா நம்ம எப்படி இருப்போன்னே நமக்கு தெரியாது. அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்கள். அந்த முன்னோர்களை வணங்கி வழிபடணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. அதை வழியை பின்பற்றணும். அதை தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அர்ப்பணித்தோம், நம்ம தான் தியாகம் பண்ணிக்கிறோம், நம்ம தான் சாமர்த்தியசாலி, நம்ம தான் புத்திசாலின்னு. இல்லை. உஜ்ஜினி நாட்டினுடைய மன்னன் பத்ரகிரி, மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜினி என்ற நாட்டினுடைய மன்னன். அப்போது அந்த மன்னன் நினச்சிருந்தா எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். அவ்வளோ பெரிய நாடை தூக்கி போட்டுட்டு இந்த ஞானத்தை தேடி இறைவனை தேடி ஊராக திரிஞ்சு கடைசியில் திருவிடை மருதூரில் வந்து மோட்சம் பெறுறார். அதே மாதிரி பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அவருடைய சொந்த பேர் வந்து பட்டினத்தார்ன்றதில் திருவன்காடான்னு அவருடைய சொந்த பேர். அந்த பூம்புகாரில் பிறந்து 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து, அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து, அப்பா இறந்ததால் அவங்க செட்டியார் வம்சத்தில் தாய் வந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடாது கடையேறி. அதனால் இவர் அந்த 10 வயசுலேயே அந்த படிப்பை நிறுத்திட்டு இவர் வியாபாரம் பண்ணி, இவர் சிவகலைன்ற ஒரு அம்மாவை கல்யாணமும் பண்ணி, தாய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து, அந்த வாழ்க்கையிலையும் குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம செட்டியார் வம்சத்தில் நீ ஒரு சின்ன வீடை வச்சுக்கோ, ஒரு கூத்தியாரை வச்சுக்கோ, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் நம்ம வம்சத்துக்கு வரணும் போது அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு குழந்தைக்காக போய் இன்னொரு கூத்தியாரை வச்சுக்கினா என்னுடைய மனைவியினுடைய மனம் எவ்வளோ வருந்தோம், அதனால் அப்படி வேணாம்மா தத்து எடுத்துக்கலாம்ன்றார். அப்போ இந்த தத்து எடுக்கும்போது எங்கேருந்து தத்து எடுக்கிறது? திருவடை மருதூர்லேருந்து திருவத்தூர் பயணம் பண்ணு, யாத்திரை போ அப்படின்ற. அந்த யாத்திரை வரும்போது பாதியிலே தான் அந்த குழந்தை கிடைக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிக்கின்னு தெருவில் நடக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் அது. நம்ம என்ன சாதிச்சுட்டோம், என்ன வச்சுருந்தோம் நம்ம அழிக்கிறதுக்கு? ஒன்றுமே வச்சு இல்லை, ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ சாப்பிட்டுன்னுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே தியாகம் பண்ணலை. நமக்கு முன்னே இருந்தவங்க அவங்க பண்ணிக்கிற தியாகத்துக்கு நம்ம தூசு கூட கிடையாது. அவ்வளோ பெரிய தியாகங்களில் பண்ணிக்கிறாங்க. ஏன்? இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இங்கே எதுவுமே உனக்கு நிஜம் இல்லை, எல்லாம் பொய் பொருள். உன்னுடைய மனத்தினுடைய மாயை பிரம்மையை உண்டாக்கிக்குது, பெருசாக்கிக்குது இன்னும் இல்லாத விஷயத்தை. அந்த ஒன்றும் இல்லைன்றது இந்த மனம் தெரிஞ்சு போச்சுன்னா உன்னுடைய பயணம் சுத்தமாக இருக்கும். அந்த பயணத்தை பண்ணுங்கன்னு தான் நம்ம இங்கே சொல்லி துணுக்கிறோம். அது மாதிரி அவ்வளோ மகான்கள். ரமணர் தாய் வந்து அவர் அங்கேருந்து வந்துட்டார், மதுரையிலிருந்து. கண்டுபிடிக்க முடியல தாய்க்கு. அங்கே இங்கே தேடி கீடி வந்து ஒரு பிராமணர் திணிக்கும், அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா பெத்த மனசு எப்படி துடிக்கும். ஒரு தன்னுடைய புள்ள கோமணம் கட்டிக்கின்னு ஒரு பிராமண புள்ள தனியாக உட்காந்து கிடக்குறான்னு. அந்தம்மா வராங்க, அடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, விழுறாங்க, பிறகு மயக்கமாகி விழுந்துடுறாங்க.
அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க இவர் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. பெத்த தாய் விழுந்து துடிக்குது. ஏன் அந்த துடிப்பு தெரியல இவருக்கு? ஏன் மனம் இல்லை. இந்த துடிப்பு, பாசம், பற்று இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. அவருக்கு மனம் இல்லை, அதனால் தாயினுடைய துடிப்பு தெரியல அவருக்கு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, என்ன சாமி பெத்த தாய் இப்படி துடித்து விழுந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணும். ஒரு பேப்பர் எடுத்து அவர் சொல்கிறார், நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போ, எந்த பிள்ளையாவது சொல்லுவானா? அப்போது இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நிலை அவருக்கு எப்படி வந்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை ரமணர் இருந்தாருங்க, மகானுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு எப்படி அந்த துணி வந்தது, நமக்கு ஏன் வரல? சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். மனமில்லா நிலையில் ஆண்டவன் மட்டும் தெரியுறான், இந்த பாசம் தெரியலைங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பசு, பதி, பாசம். இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, எல்லா புக்கிலையும் கூட இருக்குது. ஆனால் எது பசு, எது பாசம், எது பதி, அதை பிரித்து சொல்ல மாட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. அதை நான் கிளீனாகவே சொல்கிறது, பசு நம் உடல், பாசம் நம் மனசு, பதி நான் இறைவன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த பாசம்ன்ற மனசுக்குள்ளேருந்து அது அழிஞ்சதுன்னா அஞ்ஞான வாழ்வு போயிடும், மெஞ்ஞான வாழ்வு மலர்ந்துடும். அப்போ மெஞ்ஞான வாழ்வு மலரும் போது உலகத்தில் எல்லாரும் ஒன்றாவே தெரியும், வேற்றுமை தெரியாது. அப்போது இந்த வேற்றுமை தெரியாத போது மனிதருக்குள்ளவே வேற்றுமை இல்லைன்னும் போது கடவுளுக்குள்ளும் வேற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. இந்த பக்குவத்தை வளர்க்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ சொல்லின்னுக்கிறோம். ரொம்ப பெரிய அப்பா, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? தாராளமாக கூப்பிடுவேன். ஏன்னா நான் அவரை வந்து 2024 வந்து நான் பார்த்தேன், வீடியோ நான் பார்த்தேன். நான் அப்போ நான் பார்க்க சொல்ல என்னவோ சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளி நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் நான் கேட்டேன். அப்போ இடையில வந்து அவர் இறைவன் இருக்காரு, இறைவன் இல்லை, கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷயம் சொல்ல எனக்கு இவர் என்ன சொல்கிறாரு, கோயிலுக்கு போக சொல்கிறாரா, போவேணா சொல்கிறாரான்றது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இடையில அந்த வீடியோ நான் பார்க்காத நான் விட்டுட்டேன். வீடியோ நான் பார்க்கல. அதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 6 மாதம் கிட்ட ஆகிடுச்சு அந்த வீடியோ நான் பார்க்கவே. 6 மாதம் 1 வருஷம் ஆகிடுச்சு நான் வீடியோ நான் பார்க்கல. சமீபத்தில் என் குழந்தை தவறிட்டான், என் பையன் தவறிட்டான். அப்போது என்ன இது இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துடுச்சு. அவர் சொல்வார், நீ நல்லவன்றது நீ சொல்லக்கூடாது, பக்கத்தில் மற்றவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படி நான் வேண்ட சொல்ல, ஐயோ நம்ம பிள்ளைங்க மட்டும் நல்லா படிக்கணுமா, அப்போ உலகத்தில் இருக்க பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடாதா? அப்போ இறைவா எல்லா குழந்தைங்களும், உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் நான் சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி நான் கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடுன்னு நான் கேட்டது கிடையாது. நான் கடவுள்கிட்ட கேட்டது என்னன்னா, நல்லவங்களுக்கு கெட்டது உண்டு பண்ணாத, கெட்டவங்களுக்கு நல்ல வழியை காட்டு. இதுதான் நான் கடவுள்கிட்ட. நான் 23 வயசு வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்பாவோடைய அரவணைப்பில் இருந்தோம். 23 வயசுக்கு மேலே கணவனுடைய அரவணைப்பில் இருந்தோம். ஸோ எனக்கு ஒன்றுமே, எனக்கு உலகம் என்றது எனக்கு தெரியாததான் நான் வாழ்ந்தனே. ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன நம்ம நல்லது சொல்லணும், எப்படி இருக்கணுன்றத அது எனக்குள்ளே இருந்து நான் சொன்னேன். நான் அப்போ குழந்தை தவறிட்டோன்னே எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வந்தது, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்க சொல்ல நவம்பர் 2ஆம் தேதி என் குழந்தை தவறிட்டான். எனக்கு நவம்பர் 5ஆம் தேதி திருப்பி ஐயா எனக்கு ஃபோனில் வராரு. ஐயா திருப்பி எனக்கு ஃபோனில், அது நான் 6 மாதம் நான் விட்டுட்டேன், நான் பார்க்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இறைவன் வந்து வெளியே இல்லை, நமக்குள்ள இறைவன் இருக்கான்றது எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்குமே எனக்கு புரியலை, எதுக்கு இந்த மாதிரி எனக்கு காட்டணும். அது என் பையன் இருக்க சொல்லவே எனக்கு அதை காட்டியிருக்கலாம் இல்லையா? குழந்தை போனதுக்கப்புறம் எனக்கு ஏன் இது விளக்கம் எனக்கு வரணும்? பசி இருக்கும்போது தான் சாப்பாடு போடணும். பசி இல்லாத போது சாப்பாடு போட்டிருந்தா சாப்பாடு ஒரு அளவாவது கொடுத்துருக்கலாம். ஒரு வாய் உள்ள வைப்பான், பசி தான் இல்லையே, ஒரு வாய் போட்டுட்டு 10 சாப்பாடை தூக்கி அப்படி போடுவோம், ஏன்னா அருமை தெரியாது. ஆனால் பசி இருந்தால் தட்டு சாப்பாடுங்க மொத்தமாக சாப்பிட்டுடுவோம். அப்போது நம்ம துன்பத்தை அனுபவிக்கலை. துன்பப்படாத இருக்கும்போது என்ன சொன்னாலும் நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரம் பிடிப்படாது. அதையும் தாண்டி அறிவு வேலை செய்யும். இது உண்மையா, இது பொய்யா, இப்படிலாம் நடக்குமா,
இதெல்லாம் சாத்தியமா? கேள்வி கேட்டுனே இருக்கும். கேள்வி. ஆனால் ஒரு துன்பம் அடித்த உடனே இந்த இவ்வளோ பெரிய அறிவு, இவ்வளோ நாள் கேட்டு இந்த அறிவு இப்போ பொட்டிப்பாம்பா அடங்கி அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இறைவா நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர ரத்தமும் சதயமாக இருந்த என்னோட குழந்தை நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லையா, நான் அது கூட உறவாடி இருந்தேன் இன்னைக்கு இல்லையா, என்ன பண்ணுறது, இந்த வேதனையை நான் எப்போ தீர்க்க போகிறேன்னு அந்த வேதனையில் இருக்கும்போது கலங்கவே கலங்காத, இப்போ தான் நான் உனக்கு வேணும் அப்படின்னு ஐயாவோட அறிவு வரணும். யாரும் ஒருத்தருமே சித்தனோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஐயா சொல்கிறது கடவுளை கும்பிடு சொல்கிறாரா, கும்பிட வேணாம் சொல்கிறாரா, ஒன்றுமே தெரியல சாமி அப்படின்னா, அறிவில் கலகம் செய்ய வேண்டியது சித்தர்களுடைய வேலை. அந்த கலகம் எதுக்காகனா அறிவு தெளியணுன்றதுக்காக தான். அப்போ நான் இந்த பாதைக்கு வரணுன்றதுக்காக என் குழந்தை என்கிட்ட இல்லையா? இல்லை, அது அதோட விதிமா. விதி முடிஞ்சு போனால் அது குழந்தையா இருந்தாலும் கிழவனாக இருந்தாலும் ஒரு நொடி கூட இந்த உலகத்தில் இருக்க அனுமதி இல்லை. ஆனால் வயசானவங்க செத்து போயிருந்தாங்கன்னா நம்ம மனசு ஆறுதல் அடையும். பரவாயில்லப்பா, அவர் வந்தார், வாழ்ந்தார், அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு, போனார், அது பெருசாக வேதனை இருக்காது. பிஞ்சு இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிர் பறி போகும்போது நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. அதுக்கு 1000 சமாதானம் சொன்னாலும் நம்மளால் சமாதானம் ஆகாது. ஆனால் இது விதியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த துன்பத்தினால நான் அழுது புரண்டணும் இருக்கலாம், சரி வந்துடுச்சு என்ன பண்ண சொல்ற அப்படின்னு இந்த துன்பத்தை தாண்டி நான் அடுத்த அடி வச்சுட்டு போகவும் என்னால் முடியும். போனால் அறிவுள்ளவன் துன்பத்தை காட்டி இப்படியே தோண்டு விழுந்துருந்தா அறிவு இல்லாமல் மனசோடு வாழக்கூடிய ஒரு உயிராகிடுவேன். அப்படி வாழறதுனால நமக்கும் பயணம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற யாருக்கும் பயணம் இல்லை. 1000 துன்பங்கள் வரட்டும், இன்னைக்கு அவன் போயிட்டான், நாளைக்கு நானும் போவேன். அவங்கவுங்க வந்த வேலை முடிஞ்சால் இங்கே ஒரு நொடியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே இல்லை. அப்போ எனக்கு இறைவன் ஒரு வேலையை கொடுத்துருக்குறான், அந்த வேலையை நான் முடிக்கணும். அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறைவா எனக்கு இந்த மரணத்தை கொடுக்காதுன்னு நீங்கள் வேண்டிக்கணும்னு சொன்னால் இந்த சோதனையும் சுகமாயிடும். எனக்கு ஒரு மகளும் இருக்கா, ஒரு மகன் ஒரு மகளும் இருக்கா. இப்போ அவ 10வது படிச்சுட்டு இருக்கா. பையன் வந்து 10வது படிச்சு 11வது போனதுக்கு அப்புறமா தான் குழந்தை தவறிட்டான், ஒரு சின்ன விபத்துனால தவறிட்டான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சில டைம்ல நினைச்சேன், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குழந்தை, அது நான் ஐயா சொல்ற மாதிரி தாய் தகப்பனை வந்து ஒரு குழந்தை மதிக்குதுன்னா அது பிறவிலேயே முன் பிறவிலேயே இருந்தால் மட்டும்தான் அடுத்த பிறவிக்கு வந்து அந்த மாதிரியான குழந்தைங்க கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து சிவன் ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயா. அது எதனாலன்றது எனக்கு தெரியல. பயம்தான். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெருமாள் கோயிலுக்கும் போவாங்க. ஆனால் இந்த சிவன் கோயில் பார்க்க மாட்டோம், ஒருத்தர் கூட போக மாட்டான். சிவன் கோயில் போனோன்னா அவர் சுத்தமான சக்திவானவர், சுத்தமானவர், கண்டிப்பாக குளிச்சே ஆகணும், கவுச்சி சாப்பிட்டா அங்கே போகவே கூடாது அப்படின்னு பயம் இருந்தது. இன்னைக்கு அந்த பயத்தெல்லாம் எல்லாரும் எடுத்துட்டாங்க. அப்போ இறைவன் சிவம்னா சுத்தமான பொருள், நீ அதை வணங்கக்கூடிய தகுதி நமக்கு எப்போ வருதோ அப்போ அந்த வடிவத்தை வச்சு நீ வணங்கலாம். எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய சூழ்நிலை நாம் எல்லாருக்கும் கூட வரும். விதிவசம் இப்படி தான் வாழணும். ஒழுக்கமாக இருந்துட்டு இல்லை கரெக்டாக நான் இருப்பேன்னு போனால் செவுறு வரும்போது நான் நேராக தான் போவேன், எங்கேயும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நேராக வழி இருந்தால் போயிடலாம். எதிரில் போகிற வழியில் செவுறு இருந்தால் இல்லை நேராக தான் போக முட்டிக்க முடியுமா, கொஞ்சம் வளைஞ்சு தான் ஆகணும். அப்போ குடும்பம்னு ஒன்று நடத்தும்போது சில விஷயங்களை தெரிஞ்சே வளைஞ்சு நெளிஞ்சு போவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே அந்த வடிவத்தை வணங்க வேண்டிய வேலை இல்லை. ஆனால் இந்த கட்டாயம் எனக்கு எதுவும் இல்லைப்பா, நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் நினச்ச மாதிரி இருக்கிறேன்னு யாரால் இருக்க முடியுதோ அவங்க எல்லாரும் சிவனை வச்சு வழிபடலாம். இதெல்லாம் மனம் வேதனைக்கும். ஏன்னு சொன்னால் இப்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, சிவன் இருக்கிறது ஒரே ஒரு பரம்பொருள், அவன் தான் அம்மனாக இருக்கிறான், பெருமாளாக இருக்கிறான், அவன் தான் எல்லாமும் இருக்கிறான். அவன் தான் எல்லாமே இருக்கிறான்னா யாரை வச்சு வணங்கினாலும் தப்பு இல்லைண்ணா, இவனை வச்சு வணங்கினா மட்டும் எங்கேயா தப்பு வரப்போகுது. அப்போ நான் துணிஞ்சிட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நாளையிலேருந்து சிவபெருமானோட வடத்தை வாங்கி அவர் தவக்கோலத்தில் இருக்கிற மாதிரியே வச்சு பிரேம் போட்டு வச்சு வணங்குறான், எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் சொந்த பந்தன் கூட இருக்குதுல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா,
வீட்டில் சாப்பாடு சரியாக வேவலனா கூட பார்த்தியா சொன்னா நீ கேட்க மாட்ற. அன்னைக்கு சிவபெருமானை வச்சதுலேருந்து சோறு கூட சரியாக வேக மாட்டேங்குது. ஆகையினால வீட்டில் எது நடந்தாலும் ஒருவேளை உடம்பு சரியில்லாத போனால் கூட நீ எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன், பட்டா தான் திருந்துவேன். இந்த படத்தெல்லாம் எடுத்துன்னு போய் சிவன் கோயிலே வச்சிரு. அவன் இல்லாத இடம் உலகத்தில் நீ எந்த கோயில் எடுத்துன்னு போய் வைப்ப? ஆனால் எனக்கு முதல்ல அது புரியல ஐயா. இப்போ எனக்கு அது தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஓம் நமச்சிவாயா, அவ்வளோதான் என்னுடைய மந்திரமே அதுதான். சிவாய நமக, ஓம் நமச்சிவாயா. அப்போது எங்கள் தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து விநாயகர் கும்பிடுறாரு, முருகர் கும்பிடுறாரு, ஆனால் சிவனை மட்டும் கும்பிடல. அப்போ என் மகன் கேட்குறான், அப்பா இல்லாத புள்ள எங்கேருந்து வந்தாரு, உன் தம்பி வந்து இப்படி கும்பிடுறாரே அப்படின்னு என் மகன் கேட்குறான். எப்போ 14 வயசுல கேட்டான். அப்பா இல்லாத பிள்ளைங்க எங்க இருந்து வந்தாங்க, பிள்ளைய மட்டும் உன் தம்பி கும்பிடுறாரு. எனக்கு அப்போ செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. ஐயோ நம்ம குழந்தை இப்படி கேட்கிறானே. அதுவே இன்னொன்று கேள்வியும் கேட்டான். வீட்டில் நம்ம விநாயகர் சிலை வச்சிருக்கோம். அப்போ உத்திராட்ச மாலை உத்திராட்ச இது இருக்கும் இல்லையா, அந்த மாலையை வந்து எங்க கணவர் வந்து விநாயகருக்கு போட்டாரு. அப்போ போட சொல்ல நான் சொன்னேன், அப்போ நம்மளுக்கு அறிவு இல்லை. அப்போ நான் சொன்னேன், எப்போ உத்திராட்ச மாலை எடுத்து போய் விநாயகருக்கு போடுற அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என் மகன் சொல்றான், அப்பா மாலைய பிள்ளைக்கு போடக்கூடாதா? அப்ப அந்த மாதிரியான குழந்தை தெளிவு எதுக்கு இல்லை? அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? அதுதான் என்னுடைய கொஸ்டினாவே இருக்கு ஒரு வாட்டியுமே. இப்போ என் மகன் இல்லை, நான் இந்த பாதைக்கு நான் வந்திருக்கேன், அது என்னுடைய இதுக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான குழந்தை ஏன் பூமியில இல்லை? இருந்திருந்தா அவனால நிறைய பேர் பயன்பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல ஸ்கூலுக்கு போக சொல்ல என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காத போக மாட்டான். என் காலில் விழுந்து நான் சொல்லுவேன், நீ படிச்சிருந்தீனா நீ நல்ல மார்க் எடுக்க போற, என் காலில் எழுதுக்கு விழுற, உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு போப்பான்னுவேன். நான் கும்பிட மாட்டேன்னுவான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, உள்ள போய் சாமி. அவர் என் கண்ணுக்கு தெரியல, நீ என் கண்ணுக்கு தெரியற. எனக்கு எதுக்கு அந்த மாதிரியான ஒரு குழந்தைய கொடுக்கணும்? எதுக்கு அந்த மாதிரி எனக்கு பாதியில் என் குழந்தைய எடுக்கணும்? எனக்கு ரொம்ப நான் வெளியே வர திருப்பி நான் உள்ளே போயிடுறேன். ஐயா வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் வெளியே வரேன். என் குழந்தை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். அவனுடைய சுத்தமான ஆன்மா பூமிக்கு வந்தது. நிறைய பேர் அதில் பயன்பெற்றிருக்காங்க. நானும் வந்து ஒரு இது பண்ணிருக்கேன். என் குழந்தை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசை தேத்திக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெளியே வர முடியல. கண்டிப்பா இது வந்து சாதாரண இழப்பு இல்லைம்மா. இப்போ இந்த குழந்தை நல்ல குழந்தை, நல்ல புத்தி உள்ள குழந்தை. ஆமாம். அப்போ அந்த குழந்தை போனதுனால உங்கள் மனசு தாங்கலை. இதே அந்த 14 வயசுல அந்த குழந்தை தப்பாக பண்ணுறான். நம்ம சொன்னாலும் கேட்கல, அவனுக்கும் சுய புத்தி இல்லை. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றமோ அதெல்லாம் பண்ணுறான். இப்போ அதே குழந்தை செத்து போச்சு. இப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா? இல்லை. தப்பு பண்ணால் நம்ம வந்து கோவப்படும். சரி, இது இப்போவே இப்படி இருக்குது, நாளைக்கு இன்னும் வளர்ந்துருந்தா என்ன இருக்குமோ அந்த பயம் இருக்கும். அப்போ இந்த மரணத்தை கூட இந்த பயம் என்ன பண்ணால், சரி இது போனதெல்லாம் கரெக்டு தான் போடுது அப்படின்னு தோணி நம்மளே சமாதானம் பண்ணிப்போம். ஆனால் ஒரு நல்ல குழந்தை போகும்போது என்ன ஆகும்னா, இதுதான் விதி, இதுதான் கர்மா. இப்படி ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை காலன்கிட்ட நம்ம பலி கொடுக்கும்போது இதை நினச்சி வாடணும், வேதனையில் வாடணுன்றது விதி. அதை இந்த ஆன்மா அனுபவித்து முடித்தா மட்டும்தான் இதுலேருந்து நமக்கு அடுத்த நிலைக்கு போகும். இது விதி, விதிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த குழந்தை தப்பு தண்டாக பண்ணிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மறந்துடும். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா படிக்க வச்சேங்க, அவன் நல்ல குழந்தை, 4 பேருக்கு உதவி பண்ணுவான், காலேஜெலாம் முடிச்சுட்டான், வேலைக்கு போகிற நேரத்தில் அவன் இறந்துட்டான், இவன் வந்து வாழ்ந்து வளர்ந்து இந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவான்னு பார்க்கும்போது இந்த குழந்தைய இறைவன் எடுத்து போயிட்டானே, இது சரியா? இந்த வேதனையை என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்படின்வாங்க. ஒரே பதில் தான், அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தனால தான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பேசிக்கிறீங்க. அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தால் நாம மட்டும் இல்லை, இந்த குழந்தையோட உறவான எல்லாரும் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நடந்துக்கலாமான்னு அந்த குழந்தையோட ஆன்மா நல்லபடியாக இருக்கணும் வாழ்த்துவாங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடமே லீவ் விட்டுட்டாங்க, ஃபுல்லாக ஓல்ட் ஸ்கூலுமே லீவ் விட்டுட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுதான் அந்த நல்ல செயலுக்கான விளைவு. அந்த ஆன்மா ஒரு நல்ல இடத்துக்கு போகுமா? அந்த குழந்தை அந்த மாதிரியான குழந்தை எனக்கு பிறந்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாம் அனுபவிக்கணும், மிச்சம் மீதி இல்லாமல்
மொத்தமாக அனுபவிச்சாதான் இதுலேருந்து தப்பு. அதுவுமே ஐயாவோட சொன்ன அந்த ஒரு அறிவுரையில் இப்போ பாப்பா இருக்கா, சில டைம் நினைப்பேன் இந்த மாதிரி என் குழந்தை இல்லையே, எனக்கு வேண்டாம், இந்த உயிர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ நான் நினைப்பேன் என்ன நடந்ததோ, என் குழந்தை இறந்துட்டான், இப்போ உயிர் உள்ள பொண்ணுக்காக நான் வாழ்ந்து ஆகணும். இப்போ அதையும் நான் என் உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி எனக்கு பாவம் வரும். அதனால் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைய நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஐயா சொல்லியிருக்காரு ஒரு இதில், கடவுள் வந்து எதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கான், ஒன்று இல்லைனாலும் ஒன்றுக்காக நம்ம வாழணுன்றதுக்காக தான் கடவுள் கொடுத்துருக்கான். அதுதான் நான் இப்போ இன்னைய வரைக்குமே ஐயாவுடைய இதில் தான் மொத்த அன்பையும் இருக்கிற குழந்தைங்க மேலே காட்டி அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துங்க, சிறப்பாகும். சரிங்களா? வேதனையை விட்டுடுங்க. அதே மாதிரி இன்னொன்று ஐயா, இப்போது இறந்துட்டதுக்கு அப்புறமா 3 மாதம் கழித்து கோவிலில் போய் ராவு தங்கணுன்றாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க? அது ஒன்று. ரெண்டாவது, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியலை. இப்போ ஆடி மாதம் நல்ல காரியெல்லாம் பண்ணக்கூடாதுவாங்க. சில மாதங்கள்லாம் பீட மாதம்னுவாங்க, மார்கழி மாதத்தில் நல்ல நாள்லாம் பண்ணக்கூடாதுவாங்க. ஏன் சாமிக்கே திருக்கல்யாணம் பண்ணுறாங்க, சாமிக்கே ஆணி மஞ்சனம் பண்ணுறாங்க. எல்லா விசேஷமும் சாமிக்கு நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கல்யாண காட்சியெல்லாம் எந்த மாதம் பண்ணக்கூடாதுனாங்களோ அந்த மாதத்துல தான் நடக்குது. அப்போ அவங்களுக்குலாம் அது நடக்கும்போது நமக்கு ஏன் பண்ணிக்கக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம். அப்போ இதை ஏன் சொன்னாங்கன்னா, எல்லா மாதமும் எல்லாமே பண்ணலான்னா சாமிக்குன்னு சில மாதங்களை பண்ணால் மட்டும்தான் அவருக்கானதை நாம் சிரத்தையாக பண்ணுவோம். அந்த மாதத்தை அவங்களுக்குன்னு ஒதுக்கலைன்னு சொன்னால் நாம் அந்த வேலையை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்து பண்ணுறோம். அப்போ இறைவனுக்கும் சில காலங்களை ஒதுக்கி வச்சுட்டு அதை முறையாக நம்ம பண்ணும்போது காலகாலமும் தொடர்ந்து அந்த வழிபாடுகள் நடந்துனே இருக்கு. அதை போல தான் இறந்துட்டாங்க. ஐயா சொன்னார், இறந்தவன் எல்லாம் பிறக்க போகிறான், பிறந்தவன் எல்லாம் சாவ போகிறான். இது இந்த உலகத்தோட நியதி. அப்போ இறந்துட்டாங்க, அவங்க இறந்தவங்க எல்லாரும் இன்னொரு இடத்துல பிறந்துட போகிறாங்க. இதுக்கு எதுக்கு 30 நாள் கணக்கு? எதுக்கு ஒரு நாள் கோயிலில் போய் தங்கணும்? ஏன் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா இந்த சிந்தனையை மறந்துடக்கூடாது. ஒரு உயிர் நம்மளுடைய வயிற்றுலையோ இல்லை நமக்கு உறவாவோ வாழ்ந்து நம்ம கூடவே அந்த ஆன்மா உறவாடி இருக்குது. அந்த உறவுக்கு நீ மரியாதை கொடுத்தாகணும். அது இன்னைக்கு இல்லாமல் போகலாம். அந்த நினைவுகளை நம்ம மனசில் பதிய வச்சுட்டு போயிருக்குது. அந்த பதிய வச்ச அந்த உறவுக்கு நீ மரியாதை கொடுத்து சில காலங்கள், ஒரு குறிப்பிட்ட காலமாவது அந்த நினைவோடு உன் வாழ்க்கையை நீ நடத்தி ஆகணும். அப்படின்றதுக்காக தான் இந்த 30 நாள் வேறு எதுலையுமே நீ கவனம் செலுத்தக்கூடாது. கடவுளுக்கிட்டே நீ போகாத. யார் உன் கூட உறவானானோ அவனோட சிந்தனையிலே இரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? வந்தவன் எல்லாம் போனான், அப்போ நானும் ஒரு நாள் போயிடுவேன். நானும் ஒரு நாள் போகிறதுக்குள்ள என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த உலகுக்கு பண்ணணும் அப்படின்னு அந்த சிந்தனையை வளர்க்கணுன்றதுக்காக தான் 30 நாளும் செத்தவனோட நினைவோடு இருந்தால், நினைவோடு இருக்கும்போது அந்த மனசு தவறு பண்ணுமா? அப்போ அந்த மனசு என்ன நினைக்கும்? இதுவரைக்கும் நினைக்காத அந்த நல்ல சிந்தனைகள் எல்லாம் இந்த 30 நாள் அந்த மனம் திரும்ப 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 நினைக்கும். வாழ்க்கையே இவ்வளோதானா? இந்த வாழ்க்கைக்கா இவ்வளோ போராட்டம்? அப்போ உண்மை எது? அப்போ நாம் வாழற வாழ்க்கை உண்மை இல்லையோ, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோமோ? அப்போ உண்மையான வாழ்க்கை எது அப்படின்னு எல்லா தேடலும் எப்போ நடக்கும்னா இந்த கஷ்டத்தை சுமந்து இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட சிந்தனைகளில் இந்த மாதிரி ஊற்றெடுக்கும். இதை தக்க வைக்கணும்னு தான் இதை பெரியவங்க சம்பிரதாயமாக பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணுவான்? காரியம் முடித்த மறுநாள் கடா வெட்டி அந்த சிந்தனையெல்லாம் வராமல் தண்ணியை ஊற்றி மூடிடுவான், கவுச்சி கலப்பான். ஏன்னா இவன் அப்படியே அழுதுனே இருந்தானா அடுத்த வேலையை யார் பார்க்குறது? அப்போ சோர்ந்து போய்கிற இவனுக்கு தெம்பு ஓணும். தெம்பு எப்படி கொடுக்குறது? ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் ஏற்றினா வருமா? கடா வெட்டு. அதை சாப்பிட்ட உடனே இவனும் கடா மாதிரி ஆயிடுவான். தெம்பான உடனே அந்த வேதனையிலிருந்து தாண்டி வர்றதுக்கான வேகம் பிறக்கும்னு தான் இவ்வளோ விஷயங்களையும் சம்பிரதாயமாக வச்சுக்கிறாங்கம்மா. ஆனால் பிறந்தவன் இறப்பான், இறந்தவன் எல்லாம் உடனே ஒரு கூடு தயாராகிடும். கூடு தயாராகாமல் இவனால் இறக்கவே முடியாது. இழுத்துனாச்சும் உட்காருப்பான். எது வரைக்கும்? நிறைய ஜீவனை பார்த்துருப்போம் நம்ம. இழுத்துக்குனே இருப்பான், வருஷக்கணக்காக இழுப்பான். ஏன் இழுக்கிறான்? ஒட்டும் போனால் நல்லா இருக்குமே. அவனுக்கும் துன்பம், அவங்கள பார்க்குறவங்களுக்கும் துன்பம். ஏன் இழுக்கிறான்? இன்னொரு வீடு ரெடி ஆகலை. இன்னொரு வீடு ரெடி ஆகிற வரைக்கும்
இந்த கூட்டுக்குள்ளே தான் இது இருந்து அவஸ்தைப்படணும். அங்கே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து இந்த கூட்டிலேருந்து பிரித்து எடுத்துன்னு போய் அந்த கூட்டில் புகுத்திடுவான். அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் சூட்சமாக பல விஷயங்கள் இருக்குது. அது நமக்கு புரியாதனால கலக்கிறோம். புரிஞ்சுட்டா ஓரளவுக்கு தெளிவாயிடும். இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு ஐயா. இப்போ ஐயா நல்லா புரிய வச்சுட்டாரு, நீங்களும் வந்து நிறைய புரிய வச்சுருக்கீங்க. அதே மாதிரி குழந்தை இறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க, நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனால் தாய் தகப்பனை பார்க்கல. அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இருந்துமே எனக்கு இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன், அதனால் நீ கவலைப்படாத, உன் குழந்தை நல்லபடியாக போய் அடுத்த இதுக்கு உன் குழந்தை இதுவாயிட்டா, அவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு உபதேசம் நான் வாங்கியிருக்கேன் ஐயா. ஒரு 2 மாதம் நான் பாடம் பண்ணேன். நான் எனக்கு மன அமைதி எனக்கு நல்லா கிடச்சிது. இப்போ எது மேலேயும் எனக்கு நாட்டம் போகல. சந்தோஷம் வந்தாலும் எனக்கு தெரியலை, துக்கம் வந்தாலுமே எனக்கு தெரியலை. அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். அப்போது நான் ஒரு மாதம் கழித்து அவங்களுக்கு திருப்பி நான் கால் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு பையன் இருக்கான், ஆனால் அந்த ஒரு மன வேதனை அவங்களுக்கு இருக்குது. அப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஆனால் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்றது எனக்கு தெரியலை. ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், சிற்றின்பம் பேரின்பம். நம்ம இவ்வளோ காலமாக சிற்றின்பம்ன்ற வட்டத்துக்குள்ள அப்பா அம்மா உறவினர்கள்ன்ற வட்டத்தில் நம்ம இருந்தோம். இப்போ மகன் நம்மளுக்கு இல்லை, இப்போ நம்ம பேரின்பத்துக்கு நம்ம போகிறோம், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத நான் சொன்னேன். அது சரியா தவறான்றது எனக்கு தெரியலை. உங்கள் மனசில் ஏற்ற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுதான் புரிஞ்ச அளவுக்கு கரெக்டு தான். கரெக்டு தான், ஒன்றும் குறையே கிடையாது. ஓகே. அதே மாதிரி நான் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை ஐயா. இங்கே வரணும், எங்கே நம்ம தூங்கிட போகிறோமோ அப்படின்றது விடிய விடிய நாங்கள் தூங்கலை. நானும் என் கணவரும் விடிய விடிய தூங்கலை. ஆனால் எங்களுக்கு அந்த களைப்பு தெரியல, நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நைட்டெல்லாம் எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, ஐயா என்ன சொன்னாருன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய ஆசிரமங்கள்லாம் இருந்திருக்கு, குரு மறைஞ்சதுக்கு அப்புறமா அது 2ஆ பிளவுபட்டுடுச்சு, அந்த மாதிரி என்னோட இதில் நடக்கக்கூடாது. அதை நான் சொல்லணுமா என்னன்றது எனக்கு தெரியல, என் மனசில் படுறது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பிளவுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா எவ்வளவோ எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நடந்துருச்சு. அது எனக்கு ரொம்ப மனசு வேதனை. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஏன்னா நீங்கள்லாம் ஐயா கூட இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரியான எனக்கு தெரியும், நான் இப்போ தான் வந்திருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி ஆச்சு? ஐயா கூட நம்ம இருந்திருக்கோம், அவருடைய நிறைய பேச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு வர சொல்ல, இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கோவில் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளை தனியாக பண்ண சொல்கிறாரா அப்படின்றத கொஸ்டின் எனக்கு இப்போ வருது. எதுக்கு சாமி வந்தீங்க? இந்த ஞானம் கரைப்படாமல் இறைவன்கிட்ட இருந்து ஐயாவுக்கு கிடைச்சது. அவருடைய 60 ஆண்டு கால உழைப்புக்கு இறைவன் தந்த பரிசு ஐயாவுடைய கலை. இந்த கலை கலங்கமே இல்லாமல், அதில் வேற ஒரு விஷயத்தை புகுத்தாமல் ஐயா நமக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே இதை தேடி வர எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கடமை அதை நடத்துகிறவங்கள சார்ந்தது. புரியுங்களா? அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? 2 விஷயந்தான். ஐயா இல்லாத இடம் அரண்மனையாக இருந்தாலும் நமக்கு எந்த வகையில் உதவ போகிறது இல்லை. இன்னொரு விஷயம், ஐயாவோட கலையை நம்மளால் காப்பாற்ற முடியலன்னு சொன்னால் நாம் இருக்க தகுதி இல்லை. அப்போ காப்பாற்றணும்னா நாம் சுயமாக இருந்து வந்தால் மட்டும்தான் இந்த ஐயாவோட கலையை வேற ஒரு பல கலைகளெல்லாம் மிச்சர் போட்டு வச்சுக்கிற மாதிரி அங்கே வாங்கின பாடம் இங்கே வாங்கின பாடம் இப்படி பல பாடங்களை புகுத்தக்கூடிய அந்த விஷயமத்தெல்லாம் நாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட்டு நாம் நீங்கி நம்ம வழியில் சிறப்பாக போகணும். ஏன்னா இந்த பாடம் ஆசையை அழிக்கக்கூடிய பாடம், ஆசையை வளர்க்க விடாத பாடம். ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு தேடி வந்துக்கிற மக்களுக்கு இந்த பாடத்தை கொடுக்காம ஆசையை வளங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுங்க அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய பாடங்களை கொடுத்தா என்ன ஆகும்? எதை தேடி வந்தாங்களோ அது கிடைக்காம எதை விடணும்னு வந்தாங்களோ அதையே அவங்கள வந்து சேரும். ஆசையை விடணும் வந்தவங்களுக்கு
ஆசையை வளர்க்கறதுக்கு எதுக்கு பாடம்? ஏற்கனவே ஆசையாக தானே இருக்கிறேன், ஆசை பாசன காமத்தில் இருக்கிறோமே. இதெல்லாம் விடணுன்றது தான் ஐயாவுடைய பாடம். இதை நம்மளால் ஒரு இடத்துல சாதிக்க முடியலன்னா அங்கே சண்டை போகிறத விட இதை எங்கே இருந்தால் செய்ய முடியுமோ அதை நோக்கி நம்ம நகர்றது மட்டும்தான் இது எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா ஞானம்ன்றதே ஒரு விஷயம் சரியாக வரலன்னா அதுலேருந்து விலகி வர்றதுக்கான தைரியம் வேணும். புரியுதுங்களா? அப்போது நமக்கு மாட மாளிகை கூட கோபுரம் எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு குடிசையாக இருந்தால் கூட இந்த ஞானத்தை நம்மளை தேடி வரக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கு ஐயா கொடுப்பாரு. அதனால் நம்மளால் எல்லாத்தையும் பண்ணவும் முடியும். கலையை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தால் ஐயாவுக்கு எந்த குறையுமே இல்லாமல் அவரோட புகழை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போகலாம். கலை கெட்டு போனால் ஐயாவோட புகழுக்கும் கலங்கும், இந்த கலையும் வீடு பேராக காட்டாது.